இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் மகேஷ். இன்னைக்கு நீங்கள் கேட்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் சம்மரி. ஆமாங்க, இந்த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அப்படின்ற ஒரு புக்கோட சம்மரி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து 1997 வந்த புக்காக இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு புக்கு. நீங்கள் படிக்கல அப்படின்னா இன்றைக்கி இந்த புக் சம்மரி மூலிமா இந்த புக்கை படித்ததுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எப்படி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம், அது மட்டும் இல்லாமல் எப்படி ரிவார்டிங்காக வச்சுக்கலாம், நம்மளோட வாழ்க்கையில் எப்படி என்லைட்மெண்ட்டை கொண்டு வரலாம் இப்படின்ற விஷயம்லாம் நமக்கு இந்த புக்கோட ஸ்டோரி மூலமாக தெரியும். ஆமாம், இந்த புக்கை எழுந்தது யார்? ராபின் சர்மா. இந்த பேர் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. எஸ், நீங்கள் வந்துட்டு ராபின் சர்மா வந்து உங்களை ஏற்கனவே நீங்கள் அவரோட புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க அப்படின்னா 30 Days to a Perfect Life அண்ட் தி செயிண்ட் அண்ட் தி சர்ஃபர் அண்ட் தி CEO, அதே சமயத்தில் 5 AM Club, இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வந்து இவர் தான் எழுதியிருக்காரு. இவர் வந்து ஒரு ஃபார்மர் லாயராக இருந்தாலும் இவருடைய புத்தகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கு. ஸோ இப்போது இந்த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி அப்படின்ற கதை வந்து 1997 எழுதப்பட்ட ஒரு புக்காக இருந்தாலும் நிறைய பேர் வந்து இன்றைக்குமே படிச்சுட்டு இருக்காங்க, இன்றைக்குமே வந்து நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னப்பா இந்த புக்கில் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வாழ்க்கையில் பல தடவை கேட்டிருப்போம் ஒரு கதை. அது என்ன அப்படின்னா, முயலும் ஆமையும். இல்லை முயல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காரும். அதுக்குள்ளே இந்த ஆமை வந்து அவரோட ஃபினிஷ் லைனை டச் பண்ணி வினராக மாறிடும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில் சொல்லும் போது, ஒரு கதையோடு சொல்லும் போது, கற்பனை கதாபாத்திரங்களோடு சொல்லும் போது நமக்கு வாழ்க்கையில் ஈஸியாக புரியும். அந்த மாதிரி தான் இவருமே வந்து இந்த பர்டிகுலர் புக்கில் வந்துட்டு ஒரு கதாபாத்திரத்தை கற்பனை கதாபாத்திரமாக கொண்டு வந்து அது மூலயமா நமக்கு வாழ்க்கையில் பல விஷயங்களை மாற்றத்துக்கான ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. இது மூலயமா நமக்கு என்ன தெரிய வரும் இந்த சம்மரி மூலயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டை வந்து எப்படி ஒரு அழகான ஒரு கார்டன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம கற்றுப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு லைட் ஹவுஸை எப்போவுமே நம்மளோட இமேஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த லைட் ஹவுஸ் மூலயமா நமக்கு வந்துட்டு எப்படி பல பேருக்கு வாழ்க்கையில் கைடன்ஸை கொடுக்க முடியும், நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி பெட்டராக மாற்ற முடியும் அப்படின்ற விஷயத்த இந்த புக் சம்மரி மூலமாக தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக மூணாவது விஷயமா, என்றைக்குமே நம்ம ஒரு சூமோ ரெஸ்லர் பார்த்தோம்னா அவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கப்பா அப்படின்னு கேட்டு போயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இனிமேட்டு சூமோ ரெஸ்லரை பார்க்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் பல விஷயங்கள் ரிமெம்பரன்ஸாக மாறும். அதுதான் இந்த புக் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்க போகிற பல விஷயங்களில் நம்ம இந்த சாப்டர்ஸாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த கதைக்குள்ளே எப்படி கொண்டு வராரு அப்படின்னா, ஜூலியன் மேண்டில் அப்படின்ற ஒருத்தருக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வருது. எப்படி வருது? யார் இந்த ஜூலியன் மேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் ஜூலியன் மேண்டில் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு லாயர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது அவர்கிட்ட. அதாவது படிப்பு இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, புகழ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது. இவர் கிராஜுவேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் லா ஸ்கூலில் தான் கிராஜுவேட் ஆயிருக்காரு. ஒன் ஆஃப் த ஃபேமஸ் வெல் நோன் ட்ரையல் லாயர்ஸ் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருந்திருக்கார். அப்படி இருந்த இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா 7 figure சேலரி எப்போவுமே கையில் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு பெரிய மேன்ஷனில் வாழ்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவருக்கான ஒரு அற்புதமான ஒரு ரெட் கலர் ஃபெராரி கார் அவருடைய வீட்டு வாசலில் எப்பவுமே நின்றுட்டே இருக்கும். ஸோ இவரோட வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாலும் சும்மா ராஜா மாதிரி ட்ரீம் லைஃபாக வாழ்ந்துட்டு இருந்தார். ஓகேவா? ஆனாலும் இவருக்குள்ள பல ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஸ்ட்ரகிள்லேயே இருந்தார். இவருக்கு ஒர்க் லோட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. எப்பவுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது டீல் பண்ணுறதுக்கு. ஒவ்வொரு நாளுமே புதுசாக இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச இவருடைய நேம்ன்றதால ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ்லாம் இவருக்கு தான் வரும். எப்படி இருந்தாலும் இவர் தான் அந்த ப்ரொசீடிங்ஸ்லாம் போயாகணும். இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது அவர் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. இப்படி ஸ்ட்ரெஸ் ஆனோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே நம்ம வந்து எப்படியாவது இதெல்லாம் வின் பண்ணணும்னு சொல்லி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை டெவலப் பண்ணி ஒரு நாள் கோர்ட் ரூம்லேயே திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அப்படி ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே கொலாப்ஸ் ஆகி விழுறார். இப்படி கொலாப்ஸ் ஆகி விழுந்தோடனே அடுத்த நாள் வருவாரா அப்படின்னு பார்த்தா வரல. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவர் வந்து லா ப்ராக்டிஸ் பண்ணுறதை நிறுத்திட்டாருன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது என்ன ஆகுது இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, யாருக்குமே வந்து இவருக்கு என்ன ஆச்சு, ஹார்ட் அட்டாக் அப்புறம் ஏன் வரல அப்படின்றது தெரியாமல் போது நிறைய ரூமர் ஓடுது. என்னென்னா, இவர் வந்து இந்தியாவுக்கு போயிட்டார்ப்பா. என்னது இந்தியாவுக்கு போயிட்டாரா? ஆமாம், இவருக்கு வந்து நிறைய ஆன்சர்ஸ் தேவைப்படுது, வாழ்க்கையில் எப்படி சிம்பிளாக வாழணும், நிறைய ஆன்சர்ஸ் தேவைப்படுறதால இந்தியா போயிட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஸோ இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இவங்க வந்துட்டு அப்படியே அப்போ வீடெல்லாம் என்னாச்சுப்பா, காரில் என்னாச்சுன்னா அப்படின்னா, மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் வந்து அவருடைய வீட்டையும் அவர் ரொம்ப ஆசையாக வச்சுட்டு இருந்த அந்த ரெட் கலர் ஃபெராரி காரையும் வந்து வித்துட்டதாக சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, வாழ்க்கையோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்படி இருக்கும்போது 3 வருஷம் கழித்து அவர் திரும்பி யூஎஸ்க்கு வராரு. வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா, அவர் நேராக வந்து அவருடைய ஃபார்மர் கொலீக்ஸ் இருக்காங்கல்ல, அவரோட வேலை செஞ்சவங்களுடைய இடத்துக்கு தான் போகிறார். அங்கே போய் அவர் நிற்கும் போது செம்ம ஸ்டிஃபாக, அதாவது நல்ல ஒரு ஹெல்த்தியான பாடி கண்டிஷனோடு நிற்கிறது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ஒரு புத்திஸ்ட் மாங்க் மாதிரி இருக்கார். என்னடா அது அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஒரு அழகான ஒரு ஸ்மைலோட இவர் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அவர் சொல்கிறார், எஸ் நான் இப்போ தான் வந்திருக்கேன்.
நான் வந்து வில்லேஜ் டு வில்லேஜ் இந்தியாவில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். வெறும் காலால் நடந்து போயிருந்தேன். இந்த ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய யோகிஸ் எல்லாம் மீட் பண்ணேன். அவங்கள மீட் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி வந்து வாழ்க்கையை வாழ்கிறாங்க, எப்படி வந்து வயசாகாமல் இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். காஷ்மீரில் வந்து கிரேட் சேஜஸ் ஆஃப் சிவானா அப்படின்றவங்கள ஒரு விஷயத்தை பற்றி நான் கற்றுக்கிட்டேன். இந்த டிஸ்கவரி மூலமா எனக்கு ரொம்ப வந்து இன்ஸ்பயர் ஆகி நான் ஹிமாலயன் மவுண்டன்ஸ்க்கு போனேன். அங்கே வந்து நிறைய மாங்க்ஸ் எல்லாம் பார்த்தேன், அங்கே அவங்களோட வாழ்ந்தேன். இப்படியே சொல்லிகிட்டே இருக்கார். ஸோ இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையோடைய ஒரு உண்மையான விஷயம் புரிஞ்சுது. நான் மீண்டும் பிறந்தது போல் வந்து எனக்கு உணர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறார். சொன்னோன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னப்பா சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. சொல்லும்போது அவர் வந்து ஆரம்பிக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். 7 பிரின்சிபல்ஸ் ஆஃப் சிவானா சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறார். இந்த மவுண்டன்ஸில் வந்துட்டு நம்ம ஜூலியன் மேட்டில் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நிறைய மாங்க்ஸ் எல்லாம் போய் பார்த்தான்னு சொன்னோம் இல்லையா, நோன் ஆஸ் சேஜஸ் ஆஃப் சிவானா. அவங்க தான் வந்து சேஜஸ் ஆஃப் சிவானா அப்படின்னு ரெஃபர் பண்ணுறாரு. இந்த மாங்க்ஸ் எல்லாம் வந்து சேஜஸ் ஆஃப் சிவானா இவங்க எல்லாருமே பார்த்து எல்லாரும் ஃபாலோ பண்ணும்போது யோகி ராமன் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து நம்ம ஜூலியன் மேட்டிலுக்கு அவருடைய விஸ்டமை ஷேர் பண்ணுறாரு, அவருடைய நாலேஜை ஷேர் பண்ணுறாரு. இவங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்களாம். அதாவது லைஃப்னா என்ன, இதை வந்து நம்ம எப்படி வாழணும், நம்ம வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்றதெல்லாம் மேண்டில் வந்து அவங்க சொல்லி கொடுத்த அந்த விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண தான் சொல்கிறாங்க. இந்த டைமில் தான் அவர் வந்து இன்னும் எப்படி க்ரியேட்டிவாக இருக்கணும், எப்படி வாழ்க்கையை நம்ம எப்பவுமே வந்து ஃபுல்ஃபில்டாக வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் கற்றுக்கிட்டதாக சொல்கிறார். ஸோ இவருக்கு வந்து அவர் யோகி ராமன் சொல்லி கொடுக்கும்போது அவர்கிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் தான் கேட்டாராம். என்னென்னா, நான் உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன், ஆனால் நீ எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். என்னென்னா, நீ இதெல்லாம் கற்றுக்கிட்டு ரிட்டர்ன் போகிற இல்லையா, போன ஒருபாடு இதை வந்து எல்லாருக்கும் நீ சொல்லி கொடுக்கணும், இந்த விஷயத்தை எல்லாருக்கும் நீ பரப்பணும். அப்படி செய்வேன்னு சொன்னால் மட்டும்தான் நான் உனக்கு இதை சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்னு யோகிராமன் சொல்கிறாரு. சொன்னோடனே இவரும் வந்து சரி நான் கட்டாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒத்துக்கிட்ட ஒரே காரணத்தால் தான் திரும்பி யூஎஸ்க்கு வந்த ஒருபாடு பார்த்தீங்கன்னா அவர் வந்து லா ஃபார்மில் போய் ப்ராக்டிஸ் பண்ணாமல் லைஃப் சேஞ்சிங் சிவானா சிஸ்டத்தை எல்லாருக்குமே வந்து சொல்லி கொடுத்ததா இந்த கதையில் சொல்கிறாரு. ஓகேவா? இந்த சிவானா சிஸ்டம் அப்படின்னா என்னப்பா, அதில் என்ன இருக்குது அப்படின்றது கேட்கும்போது 7 பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்குது இந்த சிவானா சிஸ்டமில். அதில் வந்துட்டு ஒவ்வொன்றுமே வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கதையை சொல்லுது அப்படின்னு சொல்கிறார். இந்த சிவானா சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத அந்த கதையை அவர் ஆரம்பிக்கிறார். எப்படின்னா, ஒரு அழகான ஒரு தோட்டம், ஓகே, கார்ஜியஸான ஒரு க்ரீன் கார்டன் இருக்குது, ரொம்ப அமைதியாகவும் அழகாகவும் இருக்குது. ஆனால் அதில் நிறைய பூ பூத்து பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் பிளாசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த கார்டனோட மிடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டாலாக எனார்மஸாக ஒரு லைட் ஹவுஸ், ரெட் கலரில் ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. ஓகே, ஆனால் இந்த லைட் ஹவுஸ் இருந்துட்டு இருக்கும்போது அதோடைய அந்த லைட் ஹவுஸும் சரி, இந்த கார்டனுடைய அமைதியும் சரி சடனாக டிஸ்டர்ப் ஆகுது. எப்படின்னா, ஒரு சூமோ ரெஸ்லர் உள்ளே வராரு அப்படின்ட்டு அவர் உள்ளே வந்துட்டு இருக்கார். அவர் உள்ளே வந்துட்டு இருக்கும்போது எப்படி வராருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட் ஹவுஸோட டோரை திறந்து அதுலேருந்து வரார். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, சூமோ ரெஸ்லர் கிட்டத்தட்ட ஒரு 9 அடி டால், கிட்டத்தட்ட ஒரு 900 பவுண்ட்ஸ், ஒரு 450 கிலோ வெயிட் இருக்கிற அந்த சூமோ ரெஸ்லர் வர்றது பார்த்தீங்கன்னா, தூரத்துலேருந்து அவர் உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லை, ஆனால் அவரோட ப்ரைவேட் பார்ட்டை மட்டும் வந்து ஒரு பிங்க்கான ஒரு துணி, ஒரு கேபிள் ஒயர் அந்த மாதிரி வச்சு கட்டி அவர் வந்துட்டுருக்கார். இவர் வந்துட்டு இந்த சூமோ ரெஸ்லர் இந்த கார்டன் ஃபுல்லாக சுற்றுறார். சுற்றும் போது திடீர்னு வந்து அவர் காலில் ஒன்று படுது. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு கோல்டன் ஸ்டாப் வாட்ச். ஓகேவா? இந்த சூமோ ரெஸ்லர் பார்த்துட்டு என்னடா அது அப்படின்னு க்யூரியஸாக என்ன பண்ணுறாருன்னா, அதை எடுக்கிறாரு, எடுத்து அது கையில் போடுறாரு. போட்டோன்னே இம்மீடியட்டாக அவருடைய கான்ஷியஸ்னஸை லூஸ் பண்ணி டமால் கிரவுண்டில் கீழே விழுந்துறார். ஓகே, ஸோ கிரவுண்டில் கீழே விழுந்தோடனே மெதுவாக கொஞ்ச நேரம் கழித்து அந்த சூமோ ரெஸ்லர் திறந்து பார்க்குறாரு. கண்ணை பார்த்தா அவருக்குள்ளே ஏகப்பட்ட எனர்ஜி மட்டும் இல்லாமல் அந்த கற்பனையில் வந்து அவருக்கு சுத்தீரம் வந்து நல்ல சுவாசம், அதாவது பயங்கரமான ஃப்ராக்ரன்ஸ் சரௌண்டிங்கில் இருக்குது. ஃபுல்லாக எல்லோ ரோசஸாக இருக்குது. உடனே எழுந்துக்கிறாரு, லெஃப்டில் பார்க்குறாரு. லெஃப்டில் பார்த்தா ஒரு பாதை இருக்குது, அந்த பாதை ஃபுல்லாக டைமண்ட்ஸாக இருக்குது. சரி, ஓகே, அந்த பாதை வழியாக நடக்கலான்னு சொல்லி நடக்கிறாரு. அது அப்படியே நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த சூமோ ரெஸ்லருக்கு கடைசியாக அது வந்து பயங்கரமாக ஒரு சந்தோஷத்துக்கான ஒரு பாதையில் கொண்டு போய் விடுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு கதையாக சொல்லிகிட்டு இருக்காரு. சொல்லும்போது இவருக்கு வந்து நிறைய பேர் நம்ம இந்த கதையை கேட்கும்போது, என்னப்பா இந்த கதை இதில் வந்து பெருசாக ஒன்றும் இல்லையே, ரொம்ப குழப்பமாக பெருசாக ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த யோகிராமன் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இதில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே சிவானா சிஸ்டத்தோடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்டை சொல்லுது அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அப்படின்றது தான் இப்போ வரக்கூடிய அடுத்த செக்மெண்ட்டில் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, ரெடியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னென்னா,
நம்ம லைஃப்பில் ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை கற்றுக்கணும். இந்த யோகிராமன் சொல்லக்கூடிய இந்த கார்டன் இருக்குல்ல, அந்த கார்டன் அழகான பூந்தோட்டத்தோடு இருந்தக்கூடிய அந்த கார்டன் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் அவர் மைண்ட். அதுதான் நம்மளுடைய மைண்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய மென்டல் கார்டனை வேஸ்ட் பண்ணுறோம். எப்படின்னா நிறைய நெகட்டிவ் தாட்ஸை போடுறோம், அதில் நிறைய பயத்தை போடுறோம். அதனால் இந்த சிவானா சிஸ்டத்தில் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்ட்ரோல் யுவர் மைண்ட். நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். மென்டல் கார்டனை வந்து நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம டேக் கேர் பண்ணோம் அப்படின்னா யூ ஹேவ் டு புட் அ கேட். நம்ம மைண்டுக்கு முன்னாடி ஒரு கேட்டை போட்டால் தான் அது என்ன பண்ணுன்னா எப்போவுமே பாசிட்டிவ் தாட்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணும். அது தவிர வேறு யார் வந்தாலும் நெகட்டிவ் ஆட்கள் வந்தால் சாரி சார் உங்களுக்கு உள்ளே என்ட்ரி கிடையாது அப்படின்னு சொல்லி வெளில அமைச்சிடும். இது நம்ம வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அட் த எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய தாட்ஸ் தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுது அப்படின்னு சொல்கிறார். இது வந்து நம்மளுடைய லைஃப்பை வந்து பெட்டர் ஸ்டாண்டிங்கை கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுடைய தலையில் உங்களுடைய மூளையில் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவ் தாட்ஸாக உள்ளே கொண்டு வரணும். பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழணும், மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு தாட்ஸையே வந்து மீனிங்ஃபுல்லாக கொண்டு வந்தால் மட்டும்தான் அதை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறார். சரி, அது எப்படிப்பா அந்த மாதிரி தாட்ஸை உள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னா நம்ம எப்படி யோசிக்கிறோன்றது பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மைண்டை நம்ம மசில்ஸை வந்துட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்க முடியும். அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த விஷயத்தில். அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷனை கொண்டு வரணும் அப்படின்னா ஃபோக்கஸ் கொண்டு வரணும். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. நம்மளுடைய ஃபோக்கஸோட எபிலிட்டியை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த சேஜஸ் ஆஃப் சிவானால் என்ன சொல்கிறாங்கன்னா தி ஆர்ட் ஆஃப் த ரோஸ் அப்படின்றாங்க. அதாவது ரோஸோட இதயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னா இந்த டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து ஒரு குவைட்டான ஒரு இடத்துல போய் உட்காரணும். அந்த குவைட்டான இடத்துல ஒரு அழகான ரோஸ் செடியை வச்சிடணும். ஓகே, என்ன சொல்கிறாருன்னா முதல்ல சிம்பிளாக அந்த ரோஸோடைய சென்டரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் பண்ணிட்டு ரொம்ப க்ளோஸ் அட்டென்ஷனாக அந்த ரோஸோடைய கலர், அதோடைய டெக்ஸ்சர், அது எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம மைண்டில் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணுமா. ஓகேவா? அதை ஃபில் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ரோஸ், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரோஸ், எவ்வளோ டெக்ஸ்சர் அழகாக இருக்குது அப்படின்லாம் ஃபில் பண்ணிட்டே இருக்கும்போது அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். என்ன சொல்லலாம், முதல் தடவை அப்படி பண்ணும்போது என்னென்னா நம்ம ரோஸை பார்த்துட்டு அதோட டெக்ஸ்சர் பார்த்தாலும் மைண்டில் வேறு விஷயங்கள்லாம் வரும். ஆனால் அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு இதை மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தா நம்ம மைண்ட் வந்து இன்னும் டிசிப்ளின் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். சரி, இது பர்ஃபார்ம் பண்ணுறதால டெய்லி இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கர் பீரியடில் நமக்கு நம்மளோட தாட்ஸை கமாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது விஷயங்கள் நம்மளுடைய மைண்டை வந்து இம்பேக்ட் பண்ணும்போது டோன்ட் வரி, நமக்கு வந்து ஃபோக்கஸ் இங்கே இருக்குது, நம்ம காமாக இருக்கலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு தோணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் விஷயம் இந்த ரோஸை வச்சு. அப்படின்னா அப்போது நமக்கு செகண்டாக இது என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா லைட் ஹவுஸ்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தார் இல்லைங்களா, அதுதான் இவர் சொல்லக்கூடிய செகண்டான ஒரு விஷயம். என்னென்னா ஒரு கிளியர் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் இருக்கணும், எப்போவுமே டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றாரு. நமக்கு எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு டியூட்டி ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்றதுக்கும். ஸோ இது என்ன சொல்கிறாரு இந்த மாங்க் அப்படின்னா தர்மா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு, விச் மீன்ஸ் நம்ம லைஃபோடைய பர்பஸ். தர்மா வந்து ஒரு ஏன்ஷியன்ட் பிலீஃப்லேருந்து வருது. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கையில் ஒரு மிஷன் இருக்குது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத கேட்கும்போது நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா அந்த டார்கெட்டை பார்க்க முடிஞ்சால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன சொல்கிறார் இந்த மாங்க் அப்படின்னா ஒரு 5 ஸ்டெப் மெத்தட் இருக்குது, அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்றார். ஃபர்ஸ்ட் என்னென்னா ஒரு மென்டல் இமேஜ் அதை கொண்டு வரணும். இப்போ நான் இதை தான் அச்சீவ் பண்ண போகிறோம், பெரிய பங்களா ஒன்று நான் வாங்கணும் அப்படின்னு ஒரு கோலாக வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பங்களா எப்படி இருக்கும் அப்படின்றத மைண்டில் ஒரு மென்டலாக ஒரு பெரிய பங்களாவாக நம்ம வந்து மைண்டில் கொண்டு வந்துடணும். அதே மாதிரி நான் வந்து பெருசாக வந்து லூஸ் பண்ணணும் வெயிட்டை அப்படின்னா அதுக்கு நம்ம மைண்டில் வந்துட்டு நம்ம வந்து இன்னும் ஒல்லியாக இருக்கிற மாதிரியோ நம்ம ஃபிட்டாக இருக்கிற மாதிரியோ நம்ம மைண்டில் ஒரு இமேஜை கொண்டு வரணும் அப்படின்றார். இதுதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். செகண்ட் ஸ்டேஜ் இதில் என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு செகண்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம மேலே ப்ரெஷர் போட்டுக்கணும். எப்படின்னா நல்ல விதத்தில் ப்ரெஷர் போடணும். அதாவது ப்ரெஷர் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் சொல்கிறார். அதாவது அது வந்து உங்களை வந்து புஷ் பண்ணி உங்களோட பொட்டென்ஷியலை வெளில கொண்டு வரும் அப்படின்றாரு. ஸோ பெஸ்ட் வே டு புட் அ ப்ரெஷர் ஆன் யுவர் செல்ஃப் இது எப்படின்னா நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி பிளான் பண்ணாமல் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்றார். இது பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்ஸ் நம்ம கோல் செட் பண்ணுறோம் அப்படின்னா.
இதில் தேர்ட் ஸ்டெப் என்னென்னா ஒரு டைம் லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றாரு. இது டைம் லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெட்லைன் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியணும். நான் வந்து 6 மாதத்தில் வந்து என்னோடய வெயிட்டை குறைக்கணும், 10 கிலோ குறைக்கணும் அப்படின்னா அந்த 6வது மாதம் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியணும். அந்த 6வது மாதத்தில் நீங்கள் எப்படி நிற்பீங்க அப்படின்றது தான் முன்னாடி ஸ்டெப்ஸில் பார்த்துருக்கீங்க. ஓகேவா? 4th ஸ்டெப்பாக என்ன சொல்கிறாருன்னா மேஜிக் ரூல் ஆஃப் 21 அப்படின்னு சொல்கிறாரு யோகிராமன். இந்த மேஜிக் ரூல் ஆஃப் 21 என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிஹேவியரும் நம்ம வந்து புதுசாக நம்ம கற்றுக்கணும், இல்லை நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக 21 நாள் தொடர்ந்து அதை செஞ்சே ஆகணும். அது செஞ்சால் மட்டும்தான் நமக்கு ஈஸியாக மைண்டில் போய் அது நிற்கும் அப்படின்றாரு யோகிராமன். இது வாழ்க்கையில் இதை ஃபாலோ பண்ணவங்க நிறைய பேர் இது எஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இது தான் வந்து இதில் சொல்கிறாரு. அப்போ ஃபைனலாக 5th ஸ்டெப் என்ன அப்படின்னா இதுதான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணாலே நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் யோகிராமன் மூலயமா நம்மளுடைய ஜூலியன் மேண்டலுக்கு சொல்லப்படும் சில விஷயங்கள். நம்ம MS தோனி கூட சொல்லியிருப்பார், ஐ டோன்ட் பிலீவ் இன் த ரிசல்ட்ஸ், ஐ பிலீவ் இன் த ப்ராசஸ் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ப்ராசஸை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையோட பர்பஸை நோக்கி ஈஸியாக போக முடியும் அப்படின்றது தான் இதுலேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போது அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம முதல்ல கார்டன் பார்த்தோம், அந்த கார்டனுக்கான ரெஃபரன்ஸ் என்னென்னு பார்த்தோம். அடுத்தது இந்த லைட் ஹவுஸ் பார்த்தோம், லைட் ஹவுஸ் மூலிமா என்ன விஷயன்றது பார்த்தோம். இப்போ ஃபைனலாக இந்த சூமோ ரெஸ்லர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த சூமோ ரெஸ்லர் பார்க்கும்போது என்னன்னா, சிவானா சிஸ்டமில் அதுக்கு பேர் வந்து கெய்சன் அப்படின்றாங்க. அந்த கெய்சன் அப்படின்னா ஒரு ஜாப்பனீஸ் வேர்ட், நான் ஏற்கனவே ஒரு பாட்காஸ்ட்னு சொல்லியிருப்பேன். அந்த ஜாப்பனீஸ் வேர்டு என்னென்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூ ஹேவ் டு அன்லாக் யுவர் பொட்டென்ஷியல் கண்டினியூஸ்லி அப்படின்றது அர்த்தம். இதில் வந்து ஒரு 10 ஸ்டெப் ப்ராசஸாக சொல்கிறாரு. எப்படின்னா, நம்ம வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக வாழணும், வெற்றிகரமாக வாழணும்னா ஒரு 10 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணாலே வந்து நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஃபர்ஸ்ட் என்னென்னா, நம்மளோட டெய்லி ரொட்டீனை வந்து நம்ம வந்து ஒரு மொமெண்ட் ஆஃப் சைலன்ஸோடு ஸ்டார்ட் பண்ணணும். He calls it as ritual of solitude. இது வந்து ஒரு சைலன்ஸோடு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா மைண்ட் வந்து ரொம்ப காமாக இருக்கும். அது வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை ஆக்சஸ் பண்ண அப்படின்றாரு. செகண்ட் வந்து ரிச்சுவல் ஆஃப் ஃபிசிக்காலிட்டி. அதாவது இதில் வந்து நம்ம பாடியை மூவ் பண்ண ஆரம்பிக்கணும். பை கேரிங் ஃபார் யர் பாடி நம்ம வந்து அல்டிமேட்டாக நம்ம மைண்டை கேர் பண்ண முடியும். ஸோ மார்னிங்கை எடுத்தோடனே ரொம்ப காமாக ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம பாடியை மூவ்மெண்ட்டு, அதாவது எக்ஸசைஸோ இல்லை ஏதாவது ஒரு யோகாவோ இல்லை ஜென்டல் வாக்கிங்கோ பண்ணுங்கள் அப்படின்றார். தேர்ட் வந்து ரிச்சுவல் ஆஃப் லைவ் நரிஷ்மெண்ட் அப்படின்றாரு. அதாவது என்னென்னா, நம்ம வந்து லைவ் ஃபுட்ஸ், அதாவது மோஸ்ட்லி என்னென்னா வெஜிடேரியன் ஐட்டம்ஸாக சாப்பிட்டு நம்மளோட டயட்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்றாரு. ஃபோர்த் வந்து ரிச்சுவல் ஆஃப் அபண்டன்ட் நாலேஜ் அப்படின்றாரு. அதாவது நம்ம லைஃப் ஃபுல்லாகவே வந்து நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டோன்னு சொல்கிறத விட நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா நிறைய படிக்கணும். நம்ம நிறைய படிக்க வாழ்க்கையில் நமக்கு அபண்டன்ட் நாலேஜ் வரும். அதனால் படிக்கிறத வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுங்கன்றாரு. அஞ்சாவதாக ரிச்சுவல் ஆஃப் பர்சனல் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றாரு. அதாவது எப்படின்னா, எப்படி வந்து நான் டெய்லி பிஹேவ் பண்ணேன், டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த டே நம்மளே வந்து ஒரு செல்ஃப் ரெஃப்ளெக்ஷனாக இன்றைக்கி நான் கொஞ்சம் பெட்டராக பிஹேவ் பண்ணிக்கலாமா, இன்றைக்கி ஆஃபீஸில் இந்த மீட்டிங்கில் நான் இப்படி பேசிக்கலாமா, நான் கொஞ்சம் ஆர்ஷாக பேசிட்டேன்னா, இல்லைனா வந்து வீட்டில் வந்து நான் இப்படி பேசினேன்னு, நான் ஒரு சமயம் இப்படி பேசக்கூடாதோ என் பையன்கிட்ட, இல்லை என் ஒய்ஃப் கிட்ட, இல்லை எங்கள் அப்பா கிட்ட, இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து நம்ம வந்து அழகாக யோசித்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் 5th ரிச்சுவல் ஆஃப் பர்சனல் ரிஃப்ளெக்ஷனில் சொல்கிறார். 6வது வந்து ரிச்சுவல் ஆஃப் ஏர்லி அவேக்னிங்கிறது. அதாவது நமக்கு தூங்கணும் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயந்தான், ஆனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் படுத்து எவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதாவது அவருடைய கணக்கு பிரகாரம் வந்து ஒரு மினிமம் 6 ஹவர்ஸாவது தூங்கிட்டு எழுந்துட்டா நல்லது. அதாவது சன்ரைஸை பார்க்கும்போது நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த சன்ரைஸை பார்க்குறதுக்கு நீ காலையில் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக ரிச்சுவல் ஆஃப் மியூசிக் சொல்கிறாரு. அதாவது மியூசிக் வந்து வாழ்க்கையில் ரொம்ப பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். அதனால் ஒண்டர்ஃபுல் மியூசிக்கை எப்போவுமே வந்து லிசன் பண்ணிட்டே இருந்தால் நம்மளோட மூடுமே வந்து நல்லா பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்கிறாரு. 8வதாக ரிச்சுவல் ஆஃப் த ஸ்போக்கன் வேர்ட் அப்படின்றாரு. என்னென்னா, பர்சனல் மந்த்ரா என்னென்னா, நம்ம எப்போவுமே வந்து நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறதா இருக்கணும். நம்மளை இன்ஸ்பயர் பண்ணது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் இன்ஸ்பயர் பண்ணணும் அப்படின்றாரு. இதுதான் வந்து ரிச்சுவல் ஆஃப் ஸ்போக்கன் வேர்ட். 9வதாக பார்த்தீங்கன்னா கேரக்டர். அதாவது நம்ம பிரின்சிபல்ஸை நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளோட கேரக்டர் வெளி உலகத்துக்கு நம்ம யாருன்றது தெரிய வர வைக்கும். ஓகேவா? ஸோ அப்போது நம்மளோட கேரக்டரை வந்து எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க. அப்படின்னா ரிச்சுவல் ஆஃப் அ காங்க்ருவெண்ட் கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இது 9வது இதுவாக சொல்கிறாரு. ஓகேவா?
லாஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா ரிச்சுவல் ஆஃப் சிம்பிளிசிட்டி. அதாவது ஒரு சிம்பிள் லைஃப்பை நான் கண்டக்ட் பண்ணோம், ப்ரையாரிட்டிஸ் வச்சுக்கணும், மீனிங்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்றார். இது எல்லாமே வந்து இவர் ரெஃபர் பண்ணுறது இதுக்குன்னா சூமோ ரெஸ்லர். ஏன்னா இந்த சூமோ ரெஸ்லர் வந்து என்ன தான் வந்து ஒரு எஃப்டியாக இருந்தாலுமே வந்து இது கெய்சன் அப்படின்னு சொல்லும் போது கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸில் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்புமே வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கும் அப்படின்றார். ஓகே, இந்த சூமோ ரெஸ்லர் பற்றி சொன்னோம் இல்லையா, அது சொல்லும்போது ஆரம்பத்தில் இந்த கதையில் அவர் சொல்லியிருப்பார். சூமோ ரெஸ்லர் வந்து லைட் ஹவுஸ் உள்ளேருந்து வெளில வரும்போது கொஞ்சம் நேக்கடாக இருந்தார். அதாவது ஒரு கிளாத் மட்டும்தான் அவரோட ப்ரைவேட் பார்ட்டை சுற்றி இருந்தது அப்படின்ட்டு. அந்த ஒரு கிளாத்து ஒரு கயர் வச்சு சுற்றி இருந்ததும் போது அந்த கயர் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இந்த 4th பார்ட் ஆஃப் த சிவானா சிஸ்டமில் இட் இஸ் கால் லிவிங் எ டிசிப்ளின் லைஃப். அதாவது என்னென்னா இந்த சேஜஸ் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க சொல்லும்போது அந்த ஒயர், அந்த கயர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் அப்படின்றாங்க. இப்போ அந்த கயர் இல்லைன்னு வச்சுங்களேன், என்ன இருக்கும், மானம் போயிருக்கும் இல்லையா. ஸோ அப்போனா என்ன அர்த்தம், அந்த கயர் ரொம்ப முக்கியம். அந்த கயர் தான் நம்ம வாழ்க்கையில் டிசிப்ளின். அந்த டிசிப்ளின்ற கயிறை நம்ம கட்டாயம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணோம் அப்படின்றார். அதாவது என்னென்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதை வந்து டெவலப் பண்ணுறது, டெய்லி வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றார். என்னென்னா நம்ம வந்து நாட் டு ஸ்பீக் ஃபார் அ டே, அதாவது வாரத்தில் 7 நாளில் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம பேசாமே இருந்து பழக்கப்படுத்தலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா சைலன்ஸை வந்து எவ்வளோ நாள் நம்ம ப்ரொலாங் பண்ண கற்றுக்குறோமோ அது வந்து நம்மளோட கோவத்தை குறைச்சிட்டு நம்மளோட ஃபோக்கஸை க்ரியேட் பண்ணிட்டு நம்மளோட வாழ்க்கையோட கண்டிஷனை மாற்றோம் அப்படின்றாரு. இன்றைக்கி காலகட்டத்தில் அது வந்து நமக்கு ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் ஒரு நாள் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு. அதை ஒரு 30 மினிட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், வாழ்க்கையில் பல விஷயங்கள் மாறும் அப்படின்றாரு. இதுதான் வந்து அவர் ரொம்ப முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம். 5வது சிவானா சிஸ்டமில் மேஜர் பிரின்சிபல் அவர் சொல்லக்கூடியது என்னென்னா ரெஸ்பெக்ட் இன் த டைம். என்னென்னா சொசைட்டியில் நம்ம எல்லாருக்குடைய டைமையும் நம்ம கட்டாயம் ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றாரு. இது வந்து டைமை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு ஹவர் கிளாஸை பார்க்கும்போது அது வந்து நம்மளோட வாழ்க்கை எவ்வளோ சீக்கிரம் முடிய போகுது அப்படின்றத நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இருக்கிற அந்த டைமில் நம்ம எப்படி நம்ம வந்து இன்னும் ஸ்மார்ட்டாகவும் இன்னும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்றது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா 15 மினிட்ஸ் நம்ம படுக்க போகிறதுக்கு முன்னாடி அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசித்து அதுக்கு ஆன பிளானிங்கை எழுதுங்க அப்படின்றாரு. இல்லைன்னா ஒரு சண்டேஸில் எவ்ரி சண்டே ஒரு 1 hour எடுத்து அந்த வாரம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத எழுத ஆரம்பிக்க சொல்கிறார். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு டைமுடைய ஒரு வேல்யூ புரியும், எப்போ வந்து நம்ம வந்து நோ சொல்லணுன்றது தெரியும், ஒவ்வொரு நாளும் நம்ம எப்படி வந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்றது தெரியும் அப்படின்றாரு இந்த சிஸ்டத்தில். ஸோ இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னென்னா அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் வர்றது மட்டும் இல்லாமல் இந்த கார்டனில் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது இல்லையா, அந்த ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு வாழ்க்கையில் அந்த ரோஸ் அதெல்லாம் இருக்கிறது வந்து செல்ஃப்லெஸ்ஸாக மற்றவங்களை சர்வ் பண்ண உதவும் அப்படின்னார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்போவுமே கைண்டாக இருக்கணும், கம்பேஷனேட்டாக இருக்கணும் மற்றவங்ககிட்ட. எவ்ரி மார்னிங் நம்ம வந்து நல்ல விஷயங்களை பற்றி திங்க் பண்ணணும், அந்த நல்ல விஷயங்களை ஸ்ப்ரெட் பண்ணணும், இதை வந்து மற்றவங்களை ப்ரைஸ் பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம வந்து எப்போவுமே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு உதவணும், அஃபெக்ஷன் காட்டணும் ஃபேமிலிக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் தானாக வர ஆரம்பிக்கும் அப்படின்றாரு. இந்த மாதிரி ரோசஸ், இந்த மாதிரி ரெஸ்லர், இந்த மாதிரி டைமண்ட், இதெல்லாம் வந்து நமக்கு வாழ்க்கையில் பல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு. இது நம்ம லைஃப்பை டெக்கரேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த டைமண்ட்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம பாசிட்டிவ் விஷயங்களை பார்க்கக்கூடிய விஷயமாக சொல்கிறாரு. நத்திங் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தென் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஆஸ் அ பேஷன்ஸ், ஆஸ் அ ஹாப்பினஸ் இன் லைஃப். அதுதான் வந்து இந்த விஷயமாக இவர் வந்து இந்த கதையில் சொல்கிறாரு. இது தான் நம்ம ஜூலியன் மேட்டில் வந்து அவருடைய கலீக்ஸ்க்கும் ரிட்டனில் வந்த ஒருபாடு, இந்த சேஜஸ் ஆஃப் சிவானா பார்த்த ஒருபாடு என்ன இருக்குது, இந்த மாதிரி விஸ்டமை வந்து நான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும், இந்த மாதிரி ஷேர் பண்ணால் உங்கள் வாழ்க்கையிலும் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜாய்ஃபுல்லான ரிவார்டிங் லைஃப் இருக்கும். இந்த மாதிரி 7 virtues ஆஃப் சேஜஸ் ஆஃப் சிவானாவை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையிலும் நம்ம நெகட்டிவிட்டியை வந்து வெளியே தள்ள முடியும், நம்மளுடைய ஃபோக்கஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றத இந்த புக் மூலிமா தெரிஞ்சிருப்பீங்க. உங்களுடைய மைண்டை ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா அப்போசிஷன் திங்கிங் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அப்போசிஷன் திங்கிங்னா எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது நீங்கள் இமீடியட்டாக அதுக்கான ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை யோசிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு எக்ஸாம் நடக்க போது அந்த எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிடணும், நான் படிக்கவே இல்லையா அப்படின்றதுக்கு பதில் அதுக்கு பாசிட்டிவாக எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து சூப்பராக மார்க் எடுத்து வாவ் நானும் டிஸ்டிங்ஷனில் வெளில வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்தை பண்ணுங்கள், உங்களுக்கு வாழ்க்கை மாறும் அப்படின்றாரு. இது வந்து நடக்குமா அப்படின்னா படிக்காமல் போனீங்கன்னா கட்டாயம் வந்து பாஸ் பண்ண முடியாது. ஆனால் அந்த பயத்தை நெகட்டிவாக வச்சுக்கிறது இல்லாமல்
படித்த வரைக்கும் என்னால் கான்ஃபிடென்ட்டாக எழுத முடியும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட போகணும் அப்படின்றது தான் இல்லை நம்ம கற்றுக்க போகிற விஷயம். இதுதான் இந்த மாங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி மூலிமா நம்மளுடைய அழகான ஸ்டோரி டெல்லர், அதாவது ராபின் சர்மா அவர்கள் சொன்ன கதை. இந்த சம்மரி உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான புக் சம்மரியில் பேசும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு மகேஷ்.